அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த வீடியோ யாருக்குன்னா ஸ்பெஷலி ஃபார் த்ரிஷா கிருஷ்ணன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்டர். என்ன அப்படி ஃபேன் எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு பிடிச்ச எல்லாரோட மூவிஸும் பார்ப்பேன். அதே மாதிரி த்ரிஷாவோட மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி லேசால வருவாங்க, ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அந்த டைம்ல பியூட்டி பேஜென்ட்லாம் இருந்தாங்க, அவங்க பியூட்டி கான்டெஸ்ட் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. ரொம்ப டேலண்டடான ஒரு பொண்ணு. இத்தனை வருஷம் ஹீரோயினா அதே அழகோட அதே பதுமையோட அப்படி இருக்குதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கெல்லாம் 40 தாண்டோன்னு ஏதோ ட்ரம் மாதிரியே வச்சு அங்கங்க வீங்கி இருக்கு, நடக்க முடியல, முட்டி சுத்து வச்சு, ஞாபகம் மாதிரி ஆயிடுச்சு, முடி கொட்டி போயிடுச்சு, கண்ணு தெரியாம போயிடுச்சு. வெயிட் ரிடியூஸ் பண்ண எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் ட்ரை பண்ணாலும் கூட உண்மையால ஒரு கிராம் குறையாம இருக்கு. இதுல நிறைய நோய்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற, கேன்சர்ல இருந்து படுத்து அப்புறம் கோமா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தைராய்டு பிபி சுகர் டயபெட்டிக் எல்லா இளவும் கண்ணு தெரியாம போய் ஞாபகம் ஆகி இப்ப நம்ம இப்படி இருக்கோம், அது வேற விஷயம். ஆனா த்ரிஷா இந்த வயசுலயும் அவ்வளவு அழகா அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டு அவ்வளவு கியூட்டா இன்னும் ஆக்ட் பண்ணிட்டு இன்னும் கோடிகள்ல சம்பாதிச்சுட்டு இன்னும் அவங்களுக்கு டிமாண்டிங் இருக்கு. இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நேற்றுக்கு அவங்க ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய பர்த்டேக்கு, சிஎம் உடைய பர்த்டேக்கு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது போட்ட உடனே ஆப்போசிட் பார்ட்டில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதை எடுத்து கிண்டல் பண்ணது ஒரு பக்கம் பண்ணியா எடுத்தாலும் கூட, ஆனா இந்த தாவேகா கட்சிக்காரங்க இல்ல விஜயோட அபிமானிகள்லாம் அவங்கள கண்ணா பின்னாடி பேசுறாங்க. எனக்கு ஒரு புரியலடா, இது நடந்தாலும் எப்படி? அதுவும் ஆண்கள் கூட இல்ல, நான் பார்த்த ஒரு 3 வீடியோஸுமே பெண் ஆண்கள் கொஞ்சானுங்க. அவங்கள அப்படி திட்டுறாங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் தகுதி இருக்கு? நீங்க ஒரு நிமிஷம் கண்ணாடியில அவங்க மூஞ்சியை பாத்தீங்கன்னா நீங்க த்ரிஷாவை அப்படி திட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை திட்டதுக்கு என்ன இருக்கு? இப்ப அவங்க மனைவி விஜய் சாரோட மனைவி கேஸ் கொடுத்தாலும் நீங்க அவங்க மனைவியை திட்டுறீங்க, அசிங்கமா திட்டுறீங்க. இவங்க ஃப்ரெண்டு அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அரசியலுக்காக பர்சனல் அட்டாக்ஸ் பண்றதுன்றது வேற விஷயம். ரெண்டாவது, த்ரிஷா அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க இன்னைக்கு அவங்க இன்னும் அழகான ஒரு 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 ஹாலிவுட் ஸ்டாரை கூட அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய மன்னர் பரம்பரையில கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க காசுக்கு இல்லாம இல்ல, அவங்க ஒரு நண்பனுக்கு பர்த்டே போஸ்ட் போடுறாங்க. அதுல ஏன்டா நீங்க இப்படி திட்டுறீங்க? இந்த ஃப்ரெண்டு ஆணையில் கொஞ்சானுங்க, ஏன் இப்படி கண்டபடி வாடி போடி ஒருவேளை திட்டுறது? அவ்வளவு இவ்வளவு இது ஏஐ போட்டோ, எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எது நடந்தாலும் பெண்ணை மட்டும்தான் திட்டுவீங்களா? நீங்க ஆண்களை திட்ட மாட்டீங்களா? த்ரிஷாக்கு தேவைன்னா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அவங்க அப்படி வாழ்வாங்க. அவங்க யார் வீட்டு வாசலும் நிக்கல, அவங்க யார்கிட்ட கெஞ்சல, அவங்க சான்ஸ்க்காகவோ இல்ல எதுக்காகவும் நிக்கல. அவங்களை எப்படி நீங்க திட்டுறீங்க? உங்களை நாங்க ஏன் தற்கொலைன்னு சொல்றோம் தெரியுமா? இதுக்குதானே உங்களை தற்கொலைன்னு சொல்றோம். முதல்ல படிங்கடா, திரும்புங்கடா. யார திட்டணும்? உங்க அண்ணன் தானே நீங்க கேள்வி கேட்கணும் அப்படி போட்டோ போட்டா. நாங்களே சொல்றோம் அவங்க ஃப்ரெண்டு தானே, அப்ப உங்களுக்கு எங்க வலிக்குது? ஏன் அந்த பெண்ணை அப்படி நீங்க திட்டுறீங்க? த்ரிஷா கிருஷ்ணன், நிஜமா சொல்றேன், எனக்கெல்லாம் நானும் சிங்கிளா இருந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் யார்கிட்ட பேசி பழகி அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வச்சு போடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன். என்ன புரிஞ்சுக்கல, என்னோட நட்பு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் உங்ககிட்ட பேசி பழகுறதே வேஸ்ட்ன்னு நான் என்னோட இதுக்கே நான் பண்ணுவேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுயமரியாதை, உங்களுக்கு ஒரு கௌரவம் ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். அது நீங்க யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தேவையா? உங்க தகுதிக்கு இதெல்லாம் தேவையா? இதுகிட்ட எல்லாம் பேச்சு தேவையா? விஜய் அண்ணா அவரோட மனைவி பத்தி பேசும்போது கூட அவர் எதுவுமே சொல்லிக்கலீங்க. ஃப்ரெண்டுக்கு மட்டும் சொன்னா அவர் என்ன கேட்க போறாரா? என்னமோ போங்க, இப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல இப்படி என்ன முக்கியத்துவம்? த்ரிஷா, யூ டிசர்வ் தி பெஸ்ட் யார், யூ டிசர்வ் தி பெஸ்ட்.